Namaste students, welcome to 9th standard social science. Today we are going to see unit 3 economics, money and credit continuation. In last class we learned about that barter system, பண்டமாற்று முறை, then the money and various transactions of money, the role of RBI, then the history of money we learned. Today we are going to see about functions of money. When money replaced the barter system, a lot of practical issues were solved. Money acts a medium of exchange, a unit of measurement, a store of value, and a standard of deferred payments. It plays an important role in transactions. So, money பார்த்தீங்கன்னா நிறைய செயல்பாடுகளை செய்யுது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு ஈக்குவலான இன்னொரு பொருளை வாங்கிக்கலாம். ஸோ அதான் பார்ட்டர் சிஸ்டம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ். ஆனால் ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு ஈக்குவலான பொருள் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சில டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்காக தான் மணி என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இட்ஸ் அ டூல். they invent the money. Money act a medium of exchange, a unit of measurement, a store of value, a standard of deferred payment அப்படின்னு சொல்கிறாங்க. மணி எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்கிறதுக்கான ஒரு ஊடகமாக செயல்படுது, ஒரு யூனிட்டாக இருக்குது, ஒரு அழகாக இருக்குது. ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, for future we can get any other, we can purchase some other goods, for that we can store a value now. இப்போவே சேமிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. a standard of deferred payments, credit, debit, செலான், டிடி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மணி நம்ம யூஸ் பண்ணுறோம். it plays an important role in டிரான்சாக்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை இது ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணி ஆக்ட் as a medium of exchange, a unit of account, a store of value. First we can see about a medium of exchange. ஒரு பொருளை வாங்கிறதுக்கான ஒரு ஊடகமாக, ஒரு பொருளாக இருந்து ஒரு டூலாக, ஒரு கருவியாக இருக்கக்கூடியது இந்த மணி அப்படின்னு சொல்கிறாங்க. medium of exchange, money should be accepted liberally in exchange of goods and services in a country. ஒரு பொருளை வாங்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. a unit of account, money should be the common standard unit of calculating a country's total consumer goods, products, services, etc. For example, if a book costs ₹50, it means that the price of the book is equal to 50 units of money. Money is used to measure and record financial transaction in a country. So money பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மெஷரிங் வேல்யூவாக இருக்குது, ஒரு அழகாக இருக்குது. இப்போது 50, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்குடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா ₹50. அப்போது அந்த புக் எதுக்கு ஈக்குவல்? ₹50க்கு ஈக்குவல். ஸோ அந்த புக் இஸ் ஈக்குவல் டு 50 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மணி இஸ் யூஸ்டு டு மெஷரிங் டூலாக இருக்குது. ரெக்கார்ட் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஒரு கண்ட்ரியுடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த மணின்றது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. மணி இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். இட் கேன் பி யூஸ்டு டு ஃபினான்ஸ் ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வாங்கிறதுக்கு இந்த மணி நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ we can store it now.
இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஃப்யூச்சரில் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃபினான்ஸ் யூஸ் டு ஃபினான்ஸ் ஃப்யூச்சர் பேமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் வி லேர்ன்ட் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. மணி எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரெடிட். கிரெடிட்னா என்ன? கடன். கடன் எதுக்காக வாங்குவோம்? நமக்கு இல்லாதப்போ ஏதாச்சும் தேவைகள் இருந்ததுன்னா அப்போ கடன் வாங்குவோம். ஸோ ஃபார்மர்ஸ் யார்கிட்டலாம் கடன் வாங்குவாங்க, எதுக்காக கடன் வாங்குவாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா? கிரெடிட். Farmers avail credit during the monsoons for buying seeds, agricultural inputs, and other expenses. Traders and small entrepreneurs need credit for their needs. Even large industries receive credit to take up their new projects. ஸோ ஃபார்மர்ஸ் எதுக்காக கடன் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்சூன் டைமில் சீட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு, இல்லை அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் அவங்க ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பொருட்களை வாங்குறதுக்கு இந்த கடனை வாங்குவாங்க. இதுவே ட்ரேடர்ஸ், ஸ்மால் என்டர்பிரனர்ஸ் இவங்கெல்லாம் எதுக்காக கடன் வாங்குவாங்கன்னா, அவங்களுடைய கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக கடன் வாங்குவாங்க. ஈவனில் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கூட கடன் வாங்குவாங்க. எதுக்குன்னா நியூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் தே கேன் கெட் கிரெடிட். அவங்க எங்கே கடன் வாங்குவாங்க? கிரெடிட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் அ ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நேஷ்னலைஸ்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் institutions. Microcredit is received through self-help group. ஸோ எங்கெல்லாம் கடன் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னலைஸ்டான பேங்க்கில் வாங்குவாங்க, இல்லை ப்ரைவேட் பேங்க்கில் வாங்குவாங்க, இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க். நெக்ஸ்ட் இன்ஃபார்மல், முறை சாராத ஒரு சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கவங்க இல்லையா, ஸோ அங்கே வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவிக்குழு. ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கடன் உதவி பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்னால் கூட்டுறவு வங்கிகள், ப்ரைவேட் பேங்க் நமக்கு தெரியும். நேஷ்னலைஸ்ட்னால் நாட்டுடைமையாக்கப்பட்ட, அதாவது கவர்மெண்ட், அக்செப்ட் பண்ண ஒரு பேங்க், நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ்ட், ப்ரைவேட் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம கிரெடிட் வாங்குகிறோன்னா என்ன ஆகும்? இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம கிரெடிட் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். As far as nationalized bank and cooperative banks are concerned, the interest to credit is comparatively lesser and there is guarantee for a pledged goods. So the main thing is nationalized bank, cooperative bankல என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஏதாச்சும் நம்ம ஒரு பொருளை வச்சு கூட நம்ம கடன் வாங்குகிறோன்னா அந்த பொருளுக்கு ஒரு சேஃப்டின்றது இந்த ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிடைக்கும். இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே ஏதாச்சும் நம்ம நகைகள் ஏதாச்சும் வச்சாலோ இல்லை ஏதாச்சும் பொருட்களை வச்சாலும் கூட நமக்கு அதனுடைய சேஃப்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபுல் பிளட்ஜில் நம்ம என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, இன்ஃபார்மல் financial institutions are easily approachable to the customers with flexible producers, but there are issues like the safety of items, pledged high rates of interest and modes of recovery. ஒரு இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம போயிட்டு நம்ம கடன் வாங்குகிறோன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம ஈஸியாக கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவாங்க,
நமக்கு ஈஸியாக இருக்கும், வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் அங்கே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், சேஃப்டின்றது கம்மியாக இருக்கும். அவங்க நம்மளால் கட்ட முடியலனா கூட அவங்க நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஓகேவா? மோட்ஸ் ஆஃப் ரெக்கவரி, அவங்க திரும்ப வாங்கும் போது ஒரு சில சிக்கல்கள் இருக்கும், ஒரு சேஃப்டின்றது நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு, பீப்புள் ஹூ லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள்னால் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். People who live in a particular place are those who are involved in certain work, join together as a group and start saving. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சில மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை தொடங்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க. They start saving. அவங்க சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப்பை தான் என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கூட உங்கள் அம்மாலாம் வந்து சுய உதவி குழுக்களில் இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. These are called self-help group. The nationalized bank provide help to this group through micro credit. ஸோ இவங்கள தான் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னலைஸ்டு பேங்க்லேருந்து இவங்களுக்கு தேவையான கிரெடிட் கொடுப்பாங்க, கடனுதவி செய்வாங்க. ஸோ எவ்வளோ பார்த்திங்கன்னா மைக்ரோ கிரெடிட், ரொம்ப அதிகமாக இண்டஸ்ட்ரீஸில் வாங்குகிற அளவுக்கெல்லாம் கடன் உதவி நம்ம வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சின்ன சின்ன தொழில் செய்கிறதுக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க, அதான் மைக்ரோ கிரெடிட். நுண்கடன்கள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கிவன் த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ஃபிஷர்மேன், எஸ்பெஷலி உமன் அண்ட் புவர் ரியலி மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் யர் லைஃப். ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், நடைபாதை வியாபாரிகள் இருப்பாங்க, ஃபிஷர்மேன்ஸ் இருப்பாங்க, நிறைய உமன்ஸ் இருப்பாங்க, ஒரு பூ கட்டுற வேலையாக இருக்கட்டும், இல்லை பால் போடுற வேலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க இல்லையா கிராமத்துலலாம் கூட. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டார்டிங் அமௌண்ட்டை தரக்கூடிய ஒரு மைக்ரோ கிரெடிட்டை இந்த நேஷ்னலைஸ்ட் பேங்க் தருவாங்க. ஓகேவா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ புவர் பீப்புள் ஆல்சோ ரியலி மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் தியர் லைஃப், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேங்க் பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன் தமிழ்நாடு ஆல் த பேங்க் ஹாவ் 10,612 branches across the state. They carry on a total transaction of around 50 lakh crore rupees during the financial year 2017-18. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னா 10,612 பிரான்ச்சஸ் இருக்குது. எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னா 15 lakh crore rupees வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. எப்போனா 2017-18 அந்த பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹவு இஸ் கரன்சி பிரிண்டட் இன் இந்தியா. கரன்சி எப்படி பிரிண்ட் பண்ணாங்க நம்ம இந்தியாவில் அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 rupee and 2 rupee notes were first printed in India in the year 1917. ஃபஸ்ட்டு எப்போ printed currency print பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். 1 rupee 2 rupee currency பார்த்தீங்கன்னா 1917 print பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அதிகாரம் நேஷ்னலைஸ்ட் ஆனாங்க 1935. அதுக்கப்புறம் தான் 500 rupees எல்லாம் print பண்ண ஆரம்பித்தாங்க. After 1935 only they printed the 500 rupees. 1940 again they started to print the 1 rupee notes. Till 1947 the currency note with the image of King George VI were in circulation.
1947 வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் கரன்சியில் யாருடைய இமேஜ் இருந்தது பார்த்திங்கன்னா கிங் ஜார்ஜ் 6. I will show the picture. இவர் தான் கிங் ஜார்ஜ் 6ன்னு சொல்லக்கூடியவர். இவருடைய இமேஜ் தான் நம்மளுடைய இந்தியன் கரன்சியில் இருந்துகிட்டு இருந்தது அப் டு 1947. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூட் த கரன்சி நோட். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி இஷ்யூ பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 1925. In 1925 the British government established a government press at Nasik in Maharashtra. கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1925ல் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். வேர் தே எஸ்டாப்ளிஷ்ட் நாசிக்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. where it is present in Maharashtra state. After that what happened? Currencies were printed 3 years later. அதுக்கப்புறம் ஒரு 3 years கழித்து தான் கரன்சியை இவங்க பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1974 a press was started in Devas in Madhya Pradesh. ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் நாசிக்கில். நெக்ஸ்ட்டு 1974ல் மத்திய பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1990ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 more ப்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மைசூரில் கர்நாடகாலையும் சால்போனி இன் வெஸ்ட் பெங்கால்லையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நாட் ஒன்லி த கரன்சி, அவங்களுக்கான ஏதாச்சும் ஆவணங்கள் தயாரிக்கணும், டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணுன்னா இந்த கர்நாடகாலையும் வெஸ்ட் பெங்காலையும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போன்னா 1990ஸ்ல. The Reserve Bank of India has the authority to decide the value of currency to be printed and how the amount should be reach its destination safely. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஒரு கரன்சியுடைய வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அது எந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணணும், அதனுடைய டெஸ்டினேஷன் எங்கே, அதை எப்படி சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அத்தாரிட்டியும் யார்கிட்ட இருக்குது, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்லி ஹேஸ் த பார்ட். ஓகேங்களா? தோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் த பார்ட் டு பிரிண்ட் அப் டு 10,000 rupee notes. At present, a maximum of up to rupees 2,000 is printed. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எது வரைக்கும் அவங்க பிரிண்ட் பண்ணலான்னு இருக்குன்னா 10,000 rupee வரைக்கும் அவங்க பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் at present they printed up to 2,000 rupee. இது வரைக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ 2,000 rupees வரைக்கும் தான் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு 10,000 rupee வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, கிரெடிட்னா என்ன பார்த்தோம். ஸோ கிரெடிட் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும், யாரெல்லாம் கிரெடிட் வாங்குகிறாங்க, கடன் உதவி யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல். Lesson 3 Economics completed. Thank you so much.